ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ இந்த கீரையை நம்ம பொரியல் செய்யலாம். இந்த கீரை கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு டைமாவது கீரை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். நம்ம கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுக்கலாம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 2 ஊற்ற தேங்காய், ஒரு சீரகம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருவோம். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கீரை நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கீரை பொரியல் ரெடி. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. ஓகே, தேங்க்யூ.